அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற வியாழக்கிழமை மிக அருமையான நாள். அன்றைக்குத்தான் இந்த திருவாரூர் பக்கத்திலே இருக்கக்கூடிய எண்கண் என்கிற திருத்தலத்திலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அன்றைக்கு மகா கும்பாபிஷேகம் புடமுழுக்கு நடைபெற இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நம்முடைய பாரம்பரியத்திலே திருவாரூர் மண் அப்படி என்ப மண்ணுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அதாவது திருவாரூரிலே பிறந்தாலே முக்தி அப்படிங்கிற பழமொழி நமக்கெல்லாம் தெரியும். அந்த திருவாரூருக்கு பக்கத்தில் ரொம்ப அற்புதமான இயற்கை எழில் கொஞ்சம் சூழலிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த திருத்தலம்தான் எண்கண் முருகன் திருக்கோயில். அங்கே தான் இந்த மகா கும்பாபிஷேகம் வர வியாழக்கிழமை அன்னைக்கு ரொம்ப விமர்சையாக நடைபெற இருக்கிறது. அந்த திருத்தலத்தினுடைய சிறப்பு, அருணகிரிநாதர் அந்த திருத்தலத்தை பற்றி எப்படி பாடியிருக்கிறார் அப்படிங்கிறத நினச்சா நமக்கு சிலிர்த்து விடும். என் கண் அப்படிங்கிற பெயரை கேட்டதுமே நம் நினைவுக்கு என்ன வரும்? எனது கண், அதுதான் என் கண். அது என்ன இப்படி ஒரு பேர் இருக்குமா ஒரு தலத்துக்கு அப்படின்னா, இந்த தலத்திலே கண் குறைபாடுகள் நீக்குகின்ற தலம், பரிகாரத்தலம். கண் குறைபாடுகள் எது இருந்தாலும் நீக்கி விடுகின்ற தலம். சரி, இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு கதை இருக்கணும் இல்லையா? ஒரு காலத்தில் ஒரு சோழ மன்னன், அந்த சோழ மன்னன் ஒரு சிற்பக்கலையிலே சிறந்த ஒரு சிற்பியை கொண்டு ஒரு அதி அற்புதமான ஒரு 6 முகங்களோடு 12 கரங்களோடு மயில் வாகனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு முருகனுடைய சிலையை செய்ய சொன்னான். அந்த சிற்பி ரொம்ப அற்புதமான சிற்பி. ஒரு சிலையை செஞ்சால் அந்த மாதிரி வேறு யாரும் செய்ய முடியாத அளவுக்கு அவ்வளவு அழகாக உயிரோட்டத்தோடு செய்யக்கூடியவன் எவனோ அவன்தான் சிற்பி. அந்த சிற்பி செதுக்கிய அந்த அற்புதமான சிலை பார்ப்பவர்கள் எல்லாம் வியக்கும் வண்ணம் ரொம்ப அழகாக பேரழகோடு இருந்தது. இதே மாதிரி ஒரு சிலை சிக்கலில் இருக்குது, எட்டுக்குடியில் இருக்குது. இப்போது இதை பார்த்த மன்னன் வியந்து போயிட்டான். இந்த மன்னர்களுக்கு ஒரு பக்கம் இந்த பக்தி கிக்தி இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு கிருத்திரிமமான புத்தி இருக்கும், ஒரு அகங்காரம் இருக்கும், ஒரு தான்ங்கிற ஆணவம் இருக்கும். இந்த சிலை ரொம்ப அழகாக இருந்தவொடனே அவன் என்ன பண்ணான், அது ரொம்ப வியப்புக்குரியது தான். இருந்தாலும் இவனை அப்படியே வச்சுக்கிட்டோம்னா, இவன் மறுபடியும் இதே மாதிரி ஒரு சிலை செஞ்சோம்னா இது எல்லா இடத்துலையும் இருக்கிற சிலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுமே. இந்த குறிப்பிட்ட அந்த இடத்திற்கான தன்னுடைய ஆட்சியிலே தான் செய்து வைத்த சிலையினுடைய மகிமை, தன்னுடைய பெயர் போய்விடுமே என்று நினைக்கிறான். எப்படிப்பட்ட புத்தி பாருங்க. பக்தி இருந்தாலும் புத்தி இருக்கணும் இல்லையா? அது அந்த ராஜா கிட்ட இல்லை. அதனால் அவன் என்ன பண்ணான், இவ்வளோ அற்புதமான சிலையை வரைந்த அந்த சிற்பியை அழைத்து பொன்னும் பரிசிலும் தந்த கையோடு இனி இவன் இப்படி ஒரு சிலையை செய்யக்கூடாது என்பதற்காக அவனுடைய கட்டை விரலையும் கண்களையும் அவன் நீக்கிவிட்டான். எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. அந்த கண்களையும் பறித்து விட்டான். கட்டை விரல் தானே உளி பிடிப்பான். அதனால் ரெட்டையும் அவன் ராஜா செஞ்ச பிறகு அவன் என்ன பாவம் கேள்வி கேட்க முடியும்? அந்த காலத்து ராஜா இல்லாட்டி உயிரை வாங்காமல் விட்டானேன்னு தானே நினைக்க வேண்டியிருக்கு. ஆனால் கண்களை இழந்த சிற்பி அது குறித்து கவலைப்படவில்லை. அவன் மனசு தளரல. அந்த முருகப்பெருமானையே தஞ்சம் புகுந்தான். இப்பொழுது புறக்கண் போய்விட்டது. ஆனால் அகக்கண்ணால் அந்த முருகனை வேண்டினான். இந்த தலத்திலே மீண்டும் ஒரு சிலையை அவன் வெடிக்க தொடங்கினான். அவனுடைய பக்தி, முருகன் அவனுக்கு வழிகாட்டுகின்றார். அந்த புனித தலத்திலே முருகப்பெருமானுடைய அருளாலே அவனுக்கு அகக்கண் கிடைக்கிறது. அவன் அற்புதமான ஒரு சிலையை செய்கின்றான், அதி அற்புதமான சிலையை செய்கின்றான். அந்த சிலையை பார்க்கக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கிடைக்கிறது. என்றைக்கு சிலை முழுமையடைந்ததோ அன்னைக்கு அவனுடைய கண் பார்வையை மறுபடியும் கிடைச்சிடுது. அப்படியே அவன் ஆரவாரமாக கத்துறான், என் கண் என் கண் என் கண் என் கண் கிடைத்து விட்டது அப்படி என்று அவன் கத்தியதாலே அந்த தலமே எண்கண் திருத்தலம், அதாவது கண் கிடைத்த தலம். அந்த முருகருக்கு எண்கண் முருகன் என்று பேர். அருணகிரிநாதர் இந்த தலத்துக்கு வருகின்றார். இந்த தலத்துக்கு இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த முருகனை அவர் ரொம்ப அற்புதமாக பாடுறார். எண்கண் அமர்ந்த பெருமாளே என்று அவர் பாடிய அந்த பாடல் இருக்கிறது அல்லவா, அந்த திருப்புகள், அதை தான் நினச்சி பார்க்கணும். அந்த திருப்புகளெல்லாம் முருகன் இருக்கின்றார். அந்த திருப்புகள் பாருங்க, சந்தனம் திமிர்ந்தணைந்து குங்குமம் கடம்பிலங்கு சண்பகம் செறிந்திலங்கு திரள் தோளும். அதாவது சந்தனத்தை அதிகமாக பூசி கலந்து, குங்குமம், கடம்பப்பூ, சண்பகமலர் இவை யாரும் நெருங்கி மிளிரும் அந்த மாலையை போட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய புயங்கள் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? திரள் தோளும்னு சொல்கிறார். மாலையை போட்டுக்கொண்டு முருகப்பெருமான் காட்சி தருகிறான். அவனுடைய தோளை பார்க்கிறார். தோளை பார்த்தவொடனே உடனே பார்க்கிறார், அவனுடைய திருவடியை பார்க்கிறார். தண்டையன் சிலம்பலம்ப வெண்டையம் சலன்சல் என்று
சஞ்சி இதன் சதங்கை கொஞ்சம் மயிலேறி சல் 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 சல்லுன்னுட்டு அந்த தண்டை குலுங்க குலுங்க அவன் மயிலேறி எப்படி வரான் பாருங்க, அந்த ஓசையை காமிக்கிறார். திந்தி மிந்தி 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 தந்தனன் தனந்தன என்று சென்றசைந்து உகந்து வந்து கிருபையோடே, அந்த ஓசை நயத்தோடு வந்து பரமகருணையோடு சிந்தையம் குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்திரு, நீ வந்து எப்பொழுதுமே என்னுடைய அந்த திருவடியை பணிந்திருக்க வேண்டும் என்று மொழிவாயே. அந்த முருகப்பெருமான் மயிலேறி வந்து, அந்த மயிலேறி வந்த முருகனைத்தானே வடிக்கிறார். வந்து தண்டை சலம்பு இதெல்லாம் ஒலிக்க திரண்ட தோளோடு கதம்ப மாலையை அணிந்து கொண்டு அவர் எப்படி வர்றாரு? சஞ்சிதன் சலங்கை கொஞ்ச மயிலேறி வர்றாரா. திந்திமின் திமின் திமிந்தி தந்தனன் தனன் தன என்று சென்றசைந்து உகந்து வந்து கிருப்பி, ரொம்ப ஆசையோடு வர்றான். இப்போ சொல்லிட்டு அவன் யார் தெரியுமா? சிந்தையம் குலம் புகுந்த சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்திருது அப்படின்னுட்டு சொல்லுவாயே. முருகப்பெருமானே எப்பொழுதும் என்னுடைய திருவடியை நினை என்று சொல்லுவாயே. அந்த மந்தி கொண்டிலங்கை வெந்தழிந்து இடும்பகண்டன் அங்கமும் குலைந்தரங்கொள் பொடியாக, அந்த மந்தி கொண்டு, அந்த மந்தி எந்த மந்தி? இலங்கையை அழித்தது யாரு? அனுமன் இல்லையா? அந்த அனுமனை கொண்டு இலங்கையை அழித்து அந்த அடங்காத விடாத கண்டன் அவனுடைய அங்கங்களெல்லாம் குலைந்து பொடி பொடியாக போகும்படி அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோனே. அற்புதமான கொண்டல் வண்ணனாகிய அந்த ராமன், அவன் பின்னாடி வரக்கூடிய கும்பகர்ணனாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், இவர்களையெல்லாம் அம்பு கொண்டு அழித்தானே. அப்படிப்பட்ட மருகோனாகிய நீ அன்பு கொண்டு என்னிடம் வந்தாயேங்கிறார். அந்த ராமன் அம்பு கொண்டு அழித்தான், நீ கிருபையோடே அன்பு கொண்டு என்னிடம் வந்தாயே. இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையும் சலம் புனைந்திடும் பரந்தன் அன்பில் வந்த குமரேசா. யாரு? தும்பை மலர் கொன்றை மலர் சூடிய அந்த சிவனுடைய அன்பிலே வந்த குமரேசா. இந்திரன் பதம் பெற, யாருக்காக நீ இந்த அவதாரம் எடுத்தாய்? இந்திரன் பதம் பெற, இழந்த அந்த பதத்தை இந்திரன் பெற வேண்டும் என்பதற்காக. அண்டர்தம் பயம் கடிந்த பின்பு, அண்டர் தேவர்களுடைய பயம் அச்சத்தாலே இருந்தார்களே சூரபத்மனை பார்த்து, அந்த அச்சமெல்லாம் தீரும்படியாக அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டு சூரசம்ஹாரம் செய்து தேவர்களுடைய பயத்தை நீக்கி எங்கு வந்து அமர்ந்தான் தெரியுமா? இப்போ கும்பாபிஷேகம் நடக்க போதே அந்த எண்கண் வந்து அமர்ந்தான. எண்கண் அங்கு அமர்ந்திருந்த பெருமாளே. இந்த பாட்டு ஒரு தரம் சொன்னால் போரும். அந்த எண்கண் பெருமானாகிய முருகப்பெருமானுக்கு மிக அற்புதமாகிய இந்த கும்பாபிஷேகம் ஏற்பாடுகளோடு நடந்து வருகிறது. வியாழக்கிழமை காலையிலே இந்த கும்பாபிஷேகம் சிறப்புற நடைபெற இருக்கிறது. அந்த கும்பாபிஷேகத்தை நினைத்து கொண்டு இந்த அருணகிரிநாதனுடைய பாடலை அன்று பாடி அந்த முருகப்பெருமானை சரணடைய வேண்டும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அந்த நல்ல நாளிலே, கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய நாளிலே, அந்த முருகப்பெருமானை இறைஞ்சி அவனிடத்திலே சரணடைந்து எல்லா வகையான நலனும் பெற வேண்டும்.